கர்நாடகா ஸ்டைலான நீர் தோசையை எப்படி எங்கள் வீட்டில் தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல பச்சரிசியை ஒரு 6 மணி நேரம் போல் தண்ணியில் 2 வாட்டி கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை வடித்து அந்த தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே தான் நம்ம அரைக்க போகிறோம், மாவையும் கரைக்க போகிறோம். இந்த தண்ணி வடித்து எடுத்துகிட்டு அந்த பச்சரிசியை மாத்திரம் ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சதான அந்த தண்ணியே சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம நைஸான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த கப்பாலேயே 1 கப் தேங்காய் துருவல், நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற போர்ஷன் ஆஃப் த தேங்காயை மாத்திரம் துருவி அந்த தேங்காய் துருவலை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் அரைத்ததையும் அப்படியே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதான அந்த மாவில் சேர்த்து ஒரே ஒரு சுற்றினோன்னா போதும். ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடும். தோசை வெள்ளை வெள்ளைன்னு வரத்துக்கு நம்ம அந்த வெள்ளை போர்ஷன் ஆஃப் த தேங்காய் துருவலை மாத்திரம்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேங்காய் துருவலையும் அந்த அரிசி அரைச்சதான இந்த விழுதோடையே போட்டு ஒரு சுற்றி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மிக்சி கண்டெய்னர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போது நம்ம அரிசி ஊற வச்சதான தண்ணியே சேர்த்து உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற கன்சிஸ்டன்சிக்கு நல்ல இந்த மாவை அப்படியே நீரக்க கரைச்சி வச்சுக்கணும். தண்ணியாக இருக்கணும். நீர் தோசைன்னு அதான் இதுக்கு பேர். இப்போ ஒரு பேனை அடுப்பில் போட்டு ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சமாக பேனை எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு எண்ணெயே தேவையில்லை. இப்போ நல்ல நீரக்காக இருக்குது நம்மளோட மாவும் அந்த தேங்காய் அரைச்ச கலவையும். ஸோ இதை அப்படியே தின்னா அப்படியே ஒரு தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம மூடியை திறந்து பார்த்தோன்னாக்கா அப்படியே நல்லா நம்மளுக்கு அந்த நீர் தோசை அப்படியே வெந்து வந்திருக்கும். தொட்டு பார்த்தாக்க ஒட்டவே ஒட்டாது. இன்னொரு சைடு திருப்ப வேண்டிய தேவையே இல்லை. நம்ம மூடியை போட்டு மூடிட்டோம்னாக்கா இது நல்ல ஸ்டீம்டு தோசை மாதிரி அப்படியே ஆகிடும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோசை மாத்திரம்தான் எண்ணெய் தேவை, அப்புறம் எண்ணெயே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதை ஒரு செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணி கர்நாடகா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் திருப்பியும் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணோன்னாக்கா அருமையான கர்நாடகா ஸ்டைல் நீர் தோசை தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.